நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பூமியில் திருமணம் நடைபெறாது என்று? கேளுங்கள். திருமணம் என்பது அவர்களின் தலைமுறையை வெளிப்படுத்தும் ஒன்றாகும். அது மட்டுமல்ல, எல்லோரும் எதிர்பார்க்கிறதும் அதுதானே. உலகில் உள்ள வாழ்க்கை சுகங்களே நுகருவதற்கு திருமணம் முக்கியமான ஒன்று என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு துணையை உருவாக்கி கொள்வதற்கான புதிய அத்தியாயம் அது தன்னே ஆகும். ஒருவர் இந்த பூவுலகில் பிறந்து வளரும் போது, திருமண பருவம் அடையும் போது, திருமணம் ஆகாமல் இருந்தால், வருகிற திருமணம் அனைத்தும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நடக்காமல் போனால், அவர்கள் சென்ற பிறவியில் இறைச்சியே அறுத்து விற்றவர்கள் ஆவார் என்று புராணம் சொல்கிறது. அவர்களுக்கு ஒருவேளை வேறு ஏதோ புண்ணியத்தினால் திருமணம் நடக்கும் பட்சத்தில், அந்த திருமணத்தின் மூலம் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அவர் அனுபவிப்பார். அது மட்டுமல்ல, இந்த திருமணம் மூலம் எவ்வித உடல் சுகத்தையும் இவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். எதற்காக திருமணம் செய்து கொள்கின்றோம் என்று சிந்திக்கும் அளவிற்கு அந்த திருமணம் வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். உயிரினங்களை கொன்று அதன் இறைச்சியே விற்றவர்கள் செய்த பாவத்தை கழிக்க அடுத்த ஜென்மாவில் மயிலாக பிறவி எடுத்து தனது பாவத்தை போக்கிக் கொள்வார்கள். இன்றும் நம் சமூகத்தில் அநேகம் பேர் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கின்றனர்.